காலை வணக்கம். ஆதியாகமம் 12 வசனம் 1 முதல் 3. அபிராமின் அழைப்பு. கர்த்தர் அபிராமிடம் தன் தேசத்தையும் உறவினர்களையும் தந்தையின் வீட்டையும் விட்டுவிட்டு அவருக்கு காண்பிக்கப்படும் தேசத்திற்குச் செல்லுமாறு கட்டளையிட்டார். அபிராம் கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் மற்றும் தேவன் அவருக்கு ஆசீர்வாதம் செய்வதற்கும் அவரை ஒரு பெரிய ஜாதியாக உருவாக்குவதற்கும் வாக்களித்தார். பின்னர் தேவன் அவருடன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவரது பெயரை ஆபிரகாம் என மாற்றினார் மற்றும் அவருடைய சந்ததியினர் எண்ணற்றவர்களாக இருப்பார்கள் என்று வாக்களித்தார். ஆபிரகாம் அழைப்பு நமக்கு காண்பிப்பது என்னவென்றால், நாம் தேவனை முழுமையாக நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மை தனது சிறந்த திட்டங்களுக்கு வழிநடத்துவார். நாம் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தேவன் எப்போதும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். நீங்கள் தேவனை நம்புங்கள். அவர் உங்களுக்காக மகத்தான ஆசீர்வாதங்களை தயாரித்திருக்கிறார். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.